أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أما بعد فقال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا وما خلقت الجن والإنس إلا ليعبدون வார்த்தைகள் சிறந்தது சரியானது அல்லாஹ்வின் வார்த்தை திருமறை குர்ஆன் என்றும் வழிகாட்டல்களிலே எல்லா இடங்களிலும் எவ்வித அச்சமும் பயமுமின்றி பின்பற்றக்கூடிய வழிகாட்டல் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா வழிமுறை என்றும் விடயங்களிலே கெட்டது மோசமானது மார்க்கத்தில் எவைகள் எல்லாம் மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக புகுத்தப்பட்டவைகளோ அவைகள் என்றும் அவைகள் அனைத்தும் விதத்துக்கள் நூதன அனுஷ்டானங்கள் விதத்துக்கள் அனைத்தும் வழிகேடுகள் அனைத்தும் நாளை மறுமையில் ஒரு அடியானை நரகின் பக்கம் கொண்டு சேர்க்கும் என்ற நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை கூறியவனாக இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வால் முஸ்லிம் சமூகத்துக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிற 5 கடமைகளில் 3 கடமைகளை நிறைவேற்றியவர்களாக இந்த இடத்தில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் ரமலானுடைய காலப்பகுதியில் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் பல செய்திகள் நம்மத்தியில் பகிரப்படுகின்றன, பரிமாறப்படுகின்றன. அவற்றை நாங்களும் கேட்கிறோம், பின்பற்றுகிறோம், பிறருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இஸ்லாம் சொல்லித் தரக்கூடிய அடிப்படையான விடயம் தொடர்பாக சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். அதாவது, நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நிறைய அமல் செய்கிறோம், நிறைய இபாதத்துக்கள் செய்கிறோம். நாங்கள் நேரம் வருகின்ற பொழுது, அதான் சொல்லப்படுகின்ற பொழுது தொழுகிறோம், முன்பின் சுன்னத்துக்களை தொழுகிறோம், கடமையான பரலான தொழுகையும் தொழுகிறோம். அதே போன்று தொழுதுவிட்டு அஸ்கார்களை ஓதுகிறோம். சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அல்லாஹ்வை நினைவுபடுத்துகிறோம், திக்ர் வைக்கிறோம், குர்ஆன் ஓதுகிறோம். இப்படி கடமையான இபாதத்துக்கள், சுன்னத்தான இபாதத்துக்கள் என்று வித்தியாசம் பாராமல் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய அமல்களை நாம் செய்கிறோம், நிறைய இபாதத்துக்களை செய்கிறோம். அந்த இபாதத்துக்கள் அனைத்தும் ஏன் நாங்கள் செய்கிறோம் என்று பார்த்தால், இது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலாக மாற வேண்டும். ஏனென்றால் நாம் எல்லாம் இந்த உலகத்தில் வாழ வந்தவர்கள் அல்ல என்ற உறுதியான நம்பிக்கை என்னிடத்திலும் உங்களிடத்திலும் இருக்கிறது. இந்த உலகம் உண்மையான வாழ்வை தரக்கூடிய உலகம் அல்ல என்பதை நானும் நீங்களும் முழுமையாக நம்பியிருக்கிறோம். நாளை மறுமை வாழ்க்கைதான் நிரந்தரமான, நிலையான, உண்மையான வாழ்க்கை என்பதை நாம் அனைவரும் நம்பியிருக்கிறோம். நாளை மறுமையில் எமக்கு சுவர்க்கம் கிடைக்க வேண்டும், நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்ட சமூகமாக நானும் நீங்களும் எங்களுடைய குடும்பத்தாரும் இருக்க வேண்டும் என்ற உண்மையான நம்பிக்கையோடு நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் மரணித்து மன்னரை வாழ்க்கையில் விமோசனம் பெற்று நாளை மறுமையிலும் வெற்றி பெற்று சொர்க்கத்துக்குரியவர்களாக மாற வேண்டும் என்ற ஒரே நோக்கம் எம்மை ஐநேரம் அதானளிக்கப்படும் பொழுது தொலை வைக்கிறோம். அந்த சொர்க்கத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கம் எம்மை குர்ஆனை பிரட்டி ஓத வைக்கிறது. அந்த சொர்க்கத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கம் எங்களுடைய சொத்துக்களை சதக்காவாக கொடுத்து மறுமை வெற்றியாளர்களாக மாற வேண்டும் என்று எம்மை செயற்படுத்துகிறது.
இப்படி உலகத்தில் நாங்கள் நிறைய அமட்களை செய்வதற்கான நோக்கம், நாளை மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கம். அப்படி என்றால் நாம் செய்கின்ற அமட்கள், நாம் செலவழிக்கிற கொஞ்சம் பணமாவது நாளை மறுமையில் எங்களுக்கு பயனளிக்க வேண்டும் என்றால் எங்களிடத்தில் இருக்க வேண்டிய ஒரே ஒரு சிந்தனை இஹ்லாஸ், உள தூய்மை. அதாவது நாங்க பேசுகிறோம், கட்டாயம் இஹ்லாஸ் இருக்கணும். ஒரு இபாதத் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் ஒன்று இஹ்லாஸ் இருக்கணும், அடுத்த இத்திபா சுன்னா, உள தூய்மை இருக்கணும். நபிகளாரின் வழிகாட்டலின் அடிப்படையில் நாங்கள் பின்பற்றோடும் அந்த இபாதத்தை அதாவது செய்யணும் என்று சொல்லி நாங்க தெரிந்து வைத்திருக்கிறோம். இது சம்பந்தமாக நிறைய விடயங்களை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். அன்பான் உறவுகளே, இஹ்லாஸ் பற்றி சலபு சாலிஹீன்கள் சொல்லுகின்ற பொழுது அழகான வரைவிலக்கணத்தை சொல்லுகிறார். அதாவது அந்த வரைவிலக்கணத்தில் ஏன் சொல்றால், அந்த இஹ்லாஸ் எங்களிடத்தில் இருக்கிறதா. நாங்க இபாதத் செய்யும் பொழுது அல்லது பாவத்தை விட்டும் தவிர்த்து கொள்ளும் பொழுது உண்மையான இஹ்லாஸ் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் இருக்கிறதா என்பதை நாம் எமக்குள் பரிசீலிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்ராஹிம் இப்னு அத்ஹம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அல் இஹ்லாஸ், இஹ்லாஸ் என்றால் நீங்க அல்லாஹ் தத்லுபலி அமலி, அதாவது உங்களுடைய நீங்க இபாதத் செய்கிறீங்க, நீங்க அமல் செய்கிறீங்க, அந்த அமல்களுக்கு ஒருவரை சாட்சியாக நீங்கள் வைக்கிறீர்கள். அந்த சாட்சியாளன் அல்லாஹ் மாத்திரம்தான் இருக்க வேண்டும் என்பது இஹ்லாஸ் என்று இப்ராஹிம் இப்னு அத்ஹம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அழகாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது நாங்க ஒரு தொழுகை தொழுகிறோம், இந்த தொழுகையை அல்லாஹ் மட்டும்தான் பார்க்கிறோம். நாங்க சதக்கா கொடுக்கிறோம், இதுக்கு சாட்சி அல்லாஹ் மட்டும்தான், வேற யாரும் பார்க்கக்கூடியது நாங்க எதிர்பார்க்கிறோம். யாரும் எங்களை பத்தி நல்லா பேசுறதை நாங்க எதிர்பார்க்கிறோம். அல்லாஹ் மட்டும் என்பதை சாட்சியாக வைத்து நாங்கள் ஒரு அமலை செய்வது இஹ்லாஸ் என்பதை அழகான முறையில் சொல்லி காட்டுகிறதை பார்க்கிறோம். இன்னும் ஒரு வரைவிலக்கணம் சொல்லப்படுகின்ற பொழுது நிஸ்யானு ருஅயத்தில் ஹல்க், இந்த உலகத்தில் நிறைய படைப்பினங்கள் உள்ளன. அந்த படைப்பினங்கள் எங்களை போக்கஸ் பண்றது நாங்க மறந்து விடுது. அந்த படைப்பினங்கள் எங்களை பார்த்து ஜெயிக்கிறாங்க என்பதை நாங்க முழுமையாக மறந்து விட்டு அல்லாஹ் மட்டும்தான் பார்க்கிறான் என்பதில் தெளிவாக இருந்து எங்களுடைய அமல்களை செய்வது இஹ்லாஸ் என்பதை வரைவிலக்கணப்படுத்தி காட்டுகிறார்கள். அதே போன்று இஹ்லாஸ் என்றால் என்ன என்பதற்கு பல வரைவிலக்கணங்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஒன்று, இன்னும் ஒரு வரைவிலக்கணம் சொல்லப்படுகிறது, அல் இஹ்லாஸ் சிர்ருன் பைனல்லாஹி வ பைனல் அப்த், அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் இடையில் நடக்கின்ற ஒரு இரகசியம் என்று வரைவிலக்கணம் சொல்லப்படுது. அந்த இரகசியத்தை மலக்குமார்களும் அறியக்கூடாது, ஷைத்தானும் அறியக்கூடாது. அப்படிப்பட்ட மிக இரகசியமான ஒரு விடயம் இஹ்லாஸ் என்பதை வரைவிலக்கணப்படுத்தி இருக்கிறதை பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, இப்ப நாங்க தொழுகிற தொழுகைகள், நாங்க செய்யற இபாதத்கள், நாங்க நிலைநாட்டுகின்ற வணக்க வழிபாடுகள், இது மாத்திரமல்ல, இதுல மட்டுமல்ல எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கு தொடர்பு இருக்கணும். நாங்க பாவத்தை விட்டும் தவிர்ந்து கொள்றோம் என்றால் நாங்க அல்லாஹ்வை முன்வைத்துத்தான் பாவத்தை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும். பாவமான சூழல் ஏற்படுகிறது, அந்த சூழ்நிலையில் இப்படிப்பட்ட பாவத்தை செய்ய மாட்டேன் என்ற அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார். இரண்டு விடயத்திலும் இஹ்லாஸ் வர வேண்டும். உமர் ரலியல்லாஹு அவர்கள் வரைவிலக்கணம் சொல்லும் போது சொல்கிறார்கள், ஒரு பாவத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி தவிர்க்கவில்லை என்றால் அது முகஸ்துதி என்றார்கள். வேறொருவருக்காக வேண்டி பாவத்தை அவர் பார்க்கிறார். நாங்க தொழுகிறோம், தொழுது விட்டு ஒரு பாவம் செய்கிற சிகரெட் பிடிக்க போறோம், அவர் பார்க்கிறார், மெதுவாக அந்த சிகரெட் ஒழிச்சு கொள்றது. அதனால இன்னொருவருக்காக, இன்னொரு படைப்புக்காக நாங்க அந்த பாவத்தை விட்டு தவிர்த்து கொள்றோம் என்றால் அது ரியா, மோஸ்துதி என்றால், ஷிர்க் என்றால். நாம் ஒரு அமலை செய்கிறோம், அந்த அமல் மற்றவர்கள் பார்ப்பதற்காக வேண்டி செய்கிறார்கள். மற்றவர்கள் என்னை பற்றி புகழ்ந்து பேச வேண்டும், இவர் ஐநேர தொழுகையிலும் ஜமாத்தோடு தொழக்கூடியவர், இவர் தராவே தொழுகையில முன்சப்புல இருந்து தொழக்கூடியவர், இவர் எந்த நேரம் பள்ளியில இருந்து குர்ஆன் ஓதக்கூடியவர் என்று மற்றவர்கள் தங்களை பார்த்து பார்க்க வேண்டும், பேச வேண்டும்.
என்பதற்காக ஒரு அமல செய்தால் அது இணை வைப்பு என்றார். முகஸ்துதியை பற்றி சொல்லும் பொழுது நபிகளார் சொன்னார்கள், அதாவது நாங்கள் உங்களுக்கு பயப்படுவது ஷிர்க் இணை வைப்பு, சிறிய இணை வைப்பை பயப்படுகிறேன், ஷிர்குல் அஸ்கர் ஹுவ ரியா, அது முகஸ்துதி என்று நபிகளார் சொன்னார். ஆகவே எங்களிடத்தில் இஹ்லாஸ் இல்லாமல் போகும் பொழுது இயல்பாக இணை வைப்பு எங்களிடத்தில் வரும். அதாவது கபரை வணங்குவது மட்டுமல்ல ஷிர்க், கபரிடத்தில் துஆ கேட்பது மட்டுமல்ல ஷிர்க், அதே போன்று தாயத்து கட்டி வைப்பு பாதுகாப்பு தேடுவது அது மட்டுமல்ல ஷிர்க். அதாவது எங்களுடைய வீட்டில் பாதுகாப்புக்காக ஆயத்துக்கு ஒரு எழுதி ஒட்டி வைக்கிறது அல்ல, எங்களை ஆயத்துக்கு ஒரு எழுதி ஒட்டி வச்சுக்கிறது எங்களை வீட்டை பாதுகாப்பு, அது மட்டுமல்ல ஷிர்க். நாங்க இதை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறோம், இதை பற்றி பேசுகிறோம், இது பெரும்பாலும் என்று சொல்லுகிறோம். ஆனால் இஹ்லாஸ் என்ற உலகத்துவமையே மறந்து விடுகிறோம். எங்களுடைய இபாதத்களில் உலகத்துவமையே மறந்து விடுகிறோம். ஒரு வைபவம் செய்ய போனால், ஒரு திருமணம் நடத்த போனால் வலிமா மட்டும்தான் செய்யறது. ஏன்? பெரும்பாலும் வலிமா மட்டும் செய்ய போக்கல காரணம் சொல்லுவாங்க என்னென்றால், அதாவது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அமலாக மாறணும் என்பதல்ல. பெரும்பாலான சொல்லுவாங்க, ஊர்ல நாங்க தௌஹீத் பள்ளிக்கு போறது எல்லாரும் பேசுவாங்க, வலிமா மட்டும்தான் கொடுக்கல என்று. ஷிர்க், இணை வைப்பு. ஒரு வைபவத்தை செய்கிறோம், ஹராமான காரியங்களை விட்டு தவிர்த்து கொள்வதும், அதாவது அல்லாஹ்வுக்கு வேண்டியல்ல, மத்தவங்க எங்களை பத்தி தப்பா பேசுவாங்களே, இணை வைப்பு, ஷிர்க். எங்களுடைய இஹ்லாஸ் எந்த இடத்தில் இருக்க வேண்டும், இப்பொழுது எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை கட்டாயம் நாங்கள் பரிசீலிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இஹ்லாஸ் தொடர்பாக நிறைய விடயங்கள் தெரியும், ஆனால் எங்களிடத்தில் இல்லாமல் போயிருக்கிற இஹ்லாஸ் எது என்பதை பற்றி கட்டாயம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்ற பொழுது, வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், என்ன வணங்கத்துக்கு மட்டும்தான் படைத்திருக்கிறோம். இப்ப நாங்க வணங்குறது படைப்பினங்கள், நாங்க பாவத்தை விட்டு தவிர்த்து கொள்றது படைப்பினங்களுக்கு. ஆனா மற்றவர் பார்க்கிறார், ஆனா அவர் பார்க்கிறார், மௌலை பார்க்கிறார், என்ன சார் தப்பு சொல்லுவார், பள்ளிக்கு வரவர் பார்க்கிறார், என்னோட தொழிலவர் பார்க்கிறார். இது இயல்பாக நடக்கிறது. குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய யாராக இருந்தாலும், குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த இஹ்லாஸ் இல்லாமல் போகிற நிலைமையை பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, இப்படிப்பட்ட இஹ்லாஸ் இல்லாமல் எந்த இபாதத்தை செய்தாலும் அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். நாங்க நிறைய இபாதத்களை செய்கிறோம், குர்ஆன் சுன்னாப்படி செய்கிறோம், தியாகத்தோடு செய்கிறோம், தெளிவாக செய்கிறோம். இஹ்லாஸ் அறுபட்டு காணப்படும் பொழுது அந்த இபாதத் ஒரு நாளும் அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கப்பட மாட்டான். அன்பார்ந்த சகோதரர்களே, அதனால அல்லாஹ் தெளிவா சொல்கிறான், என்னை மட்டும் வணங்குங்கள். எந்த பாவத்தை தவிர்த்து கொள்வதாக இருந்தாலும், நன்மையை செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான். தொழும் பொழுது, தனியாக தொழும் பொழுது அல்லாஹ் மட்டும் என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் பார்க்கல், அல்லாஹ் முன்னுக்கு இல்ல, ஆனா எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த எண்ணம் எங்களிடத்தில் இருந்தார், அந்த தொழுகை ரோஹானியத்தாக இருக்கும். நாங்கள் குர்ஆனை ஓதும் பொழுது இப்பொழுதே ரமலானுடைய முதல் பகுதியை கடந்து விட்டோம். நாங்க ரமலானுடைய ஆரம்பம் வருகின்ற பொழுது நாங்க என்னென்ன நிலைப்பாட்டில் இருந்தோம் என்பதை ஒவ்வொருவரும் தமக்குள் கேட்டு பாருங்க. இந்த ரமலான்ல நாங்க சரியா பயன்படுத்தும், சரியா குர்ஆன் ஓதும், முடியுமான அளவு குர்ஆனை படிக்கணும். ஆனா இப்பொழுது அவனுடைய அடைவில் 10% அடைந்திருக்கிறதா என்பதை எல்லோருக்கும் உரிய ஒரு கேள்வி. ஏனென்றால் அந்த இஹ்லாஸ் பூரணமாக எங்களிடத்தில் இருக்கல்ல. அந்த இஹ்லாஸ் இருந்தால், அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிற உணர்வு இருந்தால், ஒரு பக்கம் குர்ஆனை திரட்டி ஓதக்கூடியவன் ஒரு பக்கத்தோடு முடிக்க மாட்டான், அவன் ஒரு ஜுதையும் தாண்டி ஓதுவான் என்று அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். இரவு தொழுகையில் ஈடுபடுகின்ற பொழுது, தனியாக தொழுகின்ற பொழுது அரை மணி நேரம் தொழுவிட்டு போகணும் என்று நினைத்தவன் அவன் ஒரு மணி நேரத்தை கூட தொழுவான் என்று அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொண்டு. இஹ்லாஸ் சரியாக இருந்த எங்க இபாதத் ரூஹானியத்தா இருக்கும். எங்கள்கிட்ட ஒரு கேள்வி என்றால், எங்கட இபாதத், எங்கட அமல் எங்கள்கிட்ட ரூஹானியத்தில் பயிற்சி செய்கிறமாய் செய்துட்டு போறோம். கண்ணுக்கு நன்மை இருக்கிறது, உடலுக்கு நன்மை இருக்கிறது, உடற்பயிற்சிமாய் தொழுவிட்டு போறோம். அதாவது வெறுமனே ஒரு சடங்கு மாதிரி குர்ஆனை பற்றி ஓதுகிறோம், வெறுமனே ஒரு சடங்கு மாதிரி இப்படி ஒரு மஜ்லிஸில் இருக்கிறோம். அல்லாஹ் நாடிய சிலரை தவிர எல்லாம் வெறுமனே சடங்கு மாதிரி நாங்கள் என்ன செய்யறோம், செய்து கொண்டிருக்கிறோம்.
அன்றாட செயற்பாடுமால் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா அதுல உயிரோட்டம் இல்ல, ருஹானியத் இல்ல. சஹாபா தோழர்களிடத்தில் உயிரோட்டம் இருந்தது. நபிகளார் அதனால நாங்க வரலாறுல நிறைய படிச்சிருக்கிறோம், எங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 20 தொழுகைய சூரத்து பக்கரா ஓதுவாங்க, முடிக்க மாட்டாங்க. அதே மாதிரி அடுத்த சூரா ஓதுவாங்க, முடிக்க மாட்டாங்க. இப்படியே நீண்டு கொண்டு செல்லும். காரணம் என்ன தெரியுமா? இஹ்லாஸ் பூரணமாக அவர்களிடத்தில் காணப்பட்டது. சஹாபா தோழர்கள் அதை வெறுப்பாக கருதவில்லை, இன்னும் இன்னும் ஆசையாகத்தான் கருதினார்கள், விருப்பமாக கருதினார்கள். காரணம் என்னவென்றால் அவங்களிடத்தில் இஹ்லாஸ் தெளிவாக இருந்தது, உள்ள தூய்மை இருக்க வேண்டிய விதத்தில் இருந்தது. ஆனா எங்களுடைய எண்ணம், எங்களுடைய உள்ள தூய்மை எப்படி இருக்கிறது, எந்த தராவத்தில் இருக்கிறது என்பதை கட்டாயம் நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களை பரிசீலனை செய்ய ஈமான் கூடும் குறையும் மாற்று கருத்து இல்லை. உலகத்தை காணுகின்ற பொழுது, கல்லையும் மண்ணையும் உலக விடயங்களையும் காணுகின்ற பொழுது எங்களுடைய சிந்தனைகள் மாறும். அது அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார், அல்லாஹ் அங்கீகரிக்கிறார். ஆனால் எங்களுடைய இஹ்லாஸை பற்றி ஒவ்வொரு நாளும் பரிசீலிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பது எங்களுடைய அடிப்படையான கடமை என்பதை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்ற பொழுது, வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன். அல்லாஹ் வணங்கணும் எப்படி என்றால் முக்லிஸீன், உள்ள தூய்மை கொண்டவர்களாக, இஹ்லாஸுடையவர்களாக. அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் எங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தில் ஒரு மரத்தின் இலை விழுந்தாலும் அதையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வின் பார்வை எங்களை போக்கஸ் பண்ணி கொண்டா இருக்குது. இதை நாங்கள் அடிக்கடி நினைத்தோம். அப்ப எங்களிடத்தில் இஹ்லாஸ் தெளிவாக இருக்கும். எங்களுடைய உள்ள தூய்மை மீள் பரிசீலனை செய்யப்படும், எங்களுடைய உள்ள தூய்மை புதுப்பிக்கப்படும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய இபாதத்துக்கள் என்ன இபாதத்துக்களை செய்தாலும் அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து ஒரு ரகசியமாக அல்லாஹ்வுக்கும் தனக்கும் நடக்கிற மிக முக்கியமான உரையாடல் என்று நினைத்து அந்த இபாதத்களை செய்கின்ற பொழுது இஹ்லாஸில் பரிபூர்ணமானவர்களாக மாறுவோம். அந்த இபாதத் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். அதே போன்று எங்களுடைய அமல்களும் ரூஹானியத்தாக இருக்கும். இன்னும் அமல் செய்வதற்கான ஆர்வம் கூடும். சிலருக்கு கேள்வி வரும், எனக்கு அமல் செய்யணும் ஆசை, இபாதத் செய்யணும் என்ற ஆசை, ஆனா அதை தாக்கு பிடிக்கிறது இல்லை, நிலையா நிக்கிறது இல்லை, தொடர்ந்து செய்ய கஷ்டம். ஒரு நாள் தொல்ல, அடுத்த நாள் தொல்ல கஷ்டம், மறந்துடுது. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிற, நோட்டமிட்டு கொண்டிருக்கிறான் என்ற அந்த எண்ணம் மீண்டும் மீண்டும் வருகின்ற பொழுது இபாதத்கள் தொடர்ச்சியாக இருக்கும், ரூஹானியத்தாக இருக்கும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இஹ்லாஸ் என்ற உள்ள தூய்மையில் பரிபூரணம் உடையவர்களாக அல்லாஹ் எம்மை மாற்றி அருள வேண்டும் என்ற கட்டாயம் எல்லோருக்கும் அந்த பிரார்த்தனை இருக்க வேண்டும், அந்த துஆவை கேட்கும். அதே போன்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்ற பொழுது, ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி, நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று யார் ஆசை வைக்கிறான், முதலாவது அல்லாஹ் பார்க்கிறான் என்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கும். அடுத்த நாளைக்கு நாங்கள் அல்லாஹ்வை சந்திக்க போறோம் என்ற எண்ணம் இருக்கணும். எங்களிடத்துல இஹ்லாஸ் இயல்பாக வரும். இந்த உலகத்தில் நாம் நிலையாக வாழ வந்தவர்கள் அல்ல. இந்த உலக வாழ்வு என்பது கொஞ்சம் காலம். நபிகளார் சொன்னார்கள், ஒரு பிரயாண ஒரு பயணத்தில் போகிறார், ஒரு மரத்தடியில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறார், மீண்டும் அந்த பயணத்தை தொடங்குகிறார். அந்த ரெஸ்ட் எடுக்கிற காலப்பகுதி இந்த உலக வாழ்க்கை என்று நபிகளார் சொன்னார்கள். அப்படி என்றால் இந்த உலக வாழ்க்கையை பற்றி இப்படி வகை எங்களுக்கு சொல்கிறது என்றால், நாங்கள் அல்லாஹ்வை சந்திக்க இருக்கிறோம், நாளை மறுமை வாழ்வை, நிலையான நிரந்தரமான வாழ்வை என்பதை நாங்கள் நம்பி இருக்கிறோம். அப்படி என்றால் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுற, அல்லாஹ்வை நம்புறத யார் ஆசை வைக்கிறாங்களோ ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, அவர் சாலிஹான அமல் செய்யட்டும் என்று சொல்கிறார். இஹ்லாஸோடு அமல் செய்யட்டும். அல்லாஹ்வை சந்திக்கிறோம் என்ற எண்ணம் எங்களுக்கு இருந்தால் நாங்க இஹ்லாஸாக இருப்போம். உதாரணமா நாம சந்திக்க போறோம், உதாரணமா ஒரு மிக முக்கியமான முக்கியஸ்தர் ஒருவர் ஒரு 10 நாளைக்கு போற ஒரு அப்பாயின்மெண்ட் வந்தீங்க, எங்கட சிந்தனை எப்படி, அவரை சந்திக்கணும், வேலை ஒன்று போட்டுக்கொள்ளப்படாது, அப்பாயின்மெண்ட் போட்டுக்கொள்ளப்படாது. அந்த டைம்ல நாங்க ஃப்ரீயா இருந்துரும், அப்பதான் அவர் சந்திக்கணும், அவரை பிடிச்ச கஷ்டம் எவ்வளவு ரெடியா வரும். அந்த 10 நாளைக்கும் மிக கவனமாக நாங்க செயற்படுகிறோம். அந்தண்டைக்கு பிஸி ஆகிடப்படாது,
அப்படி என்றால் அல்லாஹ்வை நாங்கள் சந்திக்க இருக்கிறோம் என்றால் எங்கட சிந்தனை எப்படி இருக்கும்? உண்மையாகவே அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று யாரு ஆசைக்கிறாங்களோ அவங்க இஹ்லாஸோடு அமல் செய்வாங்க. அவங்களோட அமல் ரூஹானியத்தாக இருக்கும், உயிரோட்டமாக இருக்கும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்கள், இப்படி நிறைய குர்ஆனிய வசனங்களை பார்க்கலாம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு இலா அஜ்ஸாமிக்கும் வலா இலா சுவரிக்கும். அல்லாஹ் தஆலா உங்களுடைய உடம்புகளையும் தோற்றங்களையும் பார்க்க மாட்டான். அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தை பார்ப்பான், பார்த்து கொண்டிருக்கிறான். எங்களுடைய நாளை மறுமை விசாரணைக்கு அல்லாஹ்வுக்கு முன் நிறுத்தாட்டப்படும் பொழுது யஅலமு காயினத்தல் அயூன் வமா துஃபி ஸுதூர், எங்கட கண்கள் மறைத்து வைத்திருக்கிற உள்ளங்களை ஊசலாடுகிற எல்லாம் அல்லாஹ்க்கு தெரியும். தெரிந்து கொண்டுதான் விசாரிப்பான். அது அல்லாஹ்வுடைய பவர், வல்லமை. அப்படி என்றால் அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். நாங்க நினைக்கிறது எந்த எண்ணத்துல தொழுகிறோம், எந்த எண்ணத்துல இபாதத் செய்கிறோம், எந்த எண்ணத்துல குர்ஆனை படிக்கிறோம். இஹ்லாஸ் எங்களிடத்தில் இருக்கும் பொழுது எங்களுடைய இபாதத் ரூஹானியத்தாக அமையும். அதே போன்றே நிறைய விமோசனத்தை தரும். தெரிந்த ஒரு சம்பவம், ஒரு மூன்று மனிதர்கள் ஒரு பாதையில் நடந்து செல்கின்ற பொழுது சஹீஹ் புகாரியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மிக பெரும் ஒரு மலை அவர்களுக்கு தடையாக இருக்கிறது. அதாவது மலை கொட்டுகிறது. அந்த மலையிலிருந்து விமோசனம் பெறுவதற்கு ஒரு குகைக்குள் இருக்கிறார்கள். பாறை கல்லொண்டு வந்து அந்த குகையை அடைத்து விடுகிறது. தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை. நாங்க இந்த வகையை எப்படி நம்புறோம்? இது கேட்ட செய்தி எத்தனை முறை கேட்டு இருக்கிறோம், நிறைய பேருக்கு தெரியும். நாங்க என்ன சொல்ல வரோம் என்றால், இந்த வகையை நாங்க எப்படி நம்பி இருக்கிறோம், இந்த ஹதீஸ் எவ்வளவு நாங்க நம்புறோம், எங்க உள்ளத்தில் எவ்வளவு ஆழமா பதிவு செய்யப்படுகிறது. தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லாத ஒரு இக்கட்டான கட்டம். ஒரு கதையாக கேட்டு போறதில்ல வகி. ஒரு கதையாக கேட்டுட்டு இதுக்கு ஒரு படிப்பினை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு போறதில்ல வகி. வகி என்பது எங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வின் சத்திய வாக்கு. எங்களுக்கு இவ்வளவு நேரம் உயிரோடு இருக்கிறோம் என்றால் எங்களை அல்லாஹ் எங்களுக்கு உயிரை தந்திருக்கிறான், விமோசனத்தை தந்திருக்கிறான். அவனுடைய வாக்குதான் வகை. அப்ப குகைக்குள் ஆப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது எப்படி தப்புவது என்று யோசிக்கிறார்கள். இக்கட்டான ஒரு நிலைமை. அதில் 3 பேர் முடிவெடுக்கிறார்கள். நாங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்த அமலை அல்லாஹ்விடத்தில் முன்வைப்போம், அல்லாஹ்விடத்தில் முன்வைத்து பார்ப்போம். இஹ்லாஸாக செய்த அமல் எங்களுடைய கஷ்டங்களை நிவர்த்தி செய்யும். இஹ்லாஸாக செய்த அமல் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும். நிறைய நாங்க துஆ கேட்கிறோம், யா அல்லாஹ் இந்த தேவையை நிறைவேற்றுவீங்க. இஹ்லாஸாக ஒரு அமலை செய்யுங்க. அந்த அமலை வச்சு அல்லாஹ்விடத்தில் முன்வைத்து கேளுங்க. அழகான ஒரு பாடம் சொல்லித் தரக்கூடிய ஹதீஸ். அதாவது ஒரு மனிதர் சொல்லுகிறார், நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய தாய் தந்தை வீட்டில் என்னுடைய பராமரிப்பு கீழ் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நான் என்னுடைய ஆட்டு மந்தையில் இருந்து ஆடு பால் எடுத்து கொண்டு வந்து பெற்றோர்களை கவனிப்பதற்காக தான் ஆட்டு மந்தையை வளர்க்கிறார். தாய்க்கும் தந்தைக்கும் அந்த பானத்தை கொடுத்து விட்டுதான் பிள்ளைகள் குடும்பத்தை கொடுப்பார். ஒரு நாள் கொஞ்சம் தூரம் போவாயிற்று. வரக்கொள்ள என்னுடைய தாயும் தந்தையும் தூங்கிவிட்டார், உறங்கிவிட்டார். எங்களுடைய தாய் தந்தையை புறக்கணிக்கக்கூடிய பலர் இருக்க, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதற்கு அருமையான ஒரு ஆதாரம் ஒரு உதாரணம். அன்பார்ந்தவர்களே, எவ்வளவு பெற்றோர்களை நேசித்திருக்கிறார்கள், அல்லாஹ்வுக்காக நேசித்திருக்கிறார். நாங்க எப்படி பெற்றோரை நேசிக்கிறோம், எப்படி பெற்றோருக்கு உபகாரம் செய்கிறோம்? அவங்கள்ட்ட சொத்துக்களை எழுதி எடுத்துக்கொள்றதுக்கு எங்கட பெற்றோர்களுக்காக மற்றவங்க பேசுவாங்களே, கடமைக்கு ஒரு தொகையை கொண்டு வைத்து கொடுக்கிறது. பொருளாதாரம் இல்லாத பெற்றோருக்கு உபகாரம் செய்யலாவா? அப்படியே ஒரு விசிட்ல கிழமை ஒரு நாள் உமா போய் சந்திச்சுட்டு வாரன், இப்படியா பெற்றோருக்கு உபகாரம் செய்யறது? அல்லது மாதம் ஒரு தொகை பணத்தை கொடுத்து உமா வச்சுக்கோங்க, இப்படியா பெற்றோருக்கு உபகாரம் செய்யறது? இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கும் போதும் உபகாரம் செய்யலாம், மரணித்த பிறகு உபகாரம் செய்யலாம் என்ற சொல்லி காட்டப்படக்கூடிய ஒரே ஒரு உறவு
பெற்றோர்கள் அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய உம்மா அப்பா மரணித்தால் நாங்க மறந்து விடுவோமா? அல்லது கபருக்கு போயிட்டு தியார செஞ்சுட்டு வரோம், அது மட்டுமா உபகாரம்? இஸ்லாம் என்னென்ன விடயங்களை சொல்லித் தருகிறது? பெற்றோர் உயிரோடு இருக்கும் பொழுது எவ்வாறு உபகாரம் செய்ய வேண்டும், மரணித்த பின்னால் எவ்வாறு உபகாரம் செய்ய வேண்டும். மரணித்து 20 வருஷம் ஆயிக்கும், உம்மா அப்பா நினைவே இல்லை. அந்த இடத்தில் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்கிற விடயத்தில் எங்களிடத்தில் இஹ்லாஸ் இல்லை. இஹ்லாஸ் இருந்திருந்தால் நாங்க மரணிக்கும் வரங்காட்டும் எங்களோட உம்மா அப்பாருக்கு நாங்க உபகாரம் செய்வோம். குர்ஆனை பிரட்டி, ஹதீஸை பிரட்டி உயிரோடு இருக்கும் பொழுது பெற்றோர்களுக்கு எப்படி உபகாரம் செய்வோம்? மரணித்த பிறகு என்னென்ன அடிப்படையில் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வோம்? தெளிவான சுன்னாவுடைய வழிகாட்டல் இருக்கிறது. பெற்றோருக்கு உபகாரம் செய்த அந்த மனிதரை பாருங்கள். ஒரு நாள் தூரத்துக்கு போய் பாலை எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தா உம்மா பாப்பா தூக்கம், பிள்ளைகள் குழம்புறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் பேசுறாங்க, சொரண்டாங்க. என்ன அப்படியே எல்லாரையும் தூங்க வைத்து விட்டு நானும் தூங்கி விட்டேன். காலை எழுந்த பின் உணவை கொடுத்தேன், அந்த பானத்தை கொடுத்தேன் என்றார். யா அல்லாஹ், உனக்காக நீ மட்டும்தான் நான் இந்த உபகாரத்தை செஞ்சேன். எங்கட உம்மா அப்பா இருக்கு, நாங்க எவ்வளவு உபகாரம் செஞ்சுக்கிறோம், எப்படி செஞ்சுக்கிறோம்? அல்லாஹ் நினைச்சு உம்மா என்ன பெற்றதுக்கான மட்டும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது எங்களை வளர்த்து எங்களை படிப்பிச்சு எங்களுக்கு சொத்தை தந்ததுக்காக உம்மா அப்பாவுக்கு உபகாரம் செய்யணும். ஒரே ஒரு காரணம் சொல்லுகிறேன், ஹமலத்துஹு உம்முஹு வஹனன் அலா வஹன். பெற்றோருக்கு உபகாரம் செய்யணும் எதுக்குன்னா எங்களை சுமந்ததுக்காக மட்டும். உம்மா அப்பா பாக்குற இல்லையா, இல்ல நானாக்கு தான் சொத்தை கொடுத்துட்டு எனக்கு தரலேன்னுவாங்க. பெற்றத்துக்காக மட்டும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹுக்காக வேண்டிய அந்த இபாதத்தை அந்த அடியார் செய்தார். யா அல்லாஹ், உனக்காக வேண்டி மட்டும்தான் இந்த இபாதத்தை செஞ்சு அந்த கல் அகற்றப்படுகிறது. அடுத்த அடியார், அவரிடத்தில் ஒரு தொழிலாளி தொழில் செய்கிறார். தொழில் செய்த பின்னால் அவர் கூலியை கேட்கிறார், கொண்டு வந்து கொடுக்கக்குள்ள அவரு போயிட்டு சுருக்கமா சொல்றார். அப்ப மிக நீண்ட காலம் கழித்து அல்லாஹ்வை பயந்துகொள், என்னுடைய அந்த கூலியை தா என்று கேட்கிறார்கள். இவர் அந்த கூலிக்கு என்ன செஞ்சா, விவசாயம் செஞ்சு அதுல வரக்கூடிய லாபத்துக்கு மாடுகளை கால்நடைகளை வாங்கி போட்டு அதை முழுவதையும் எடுத்து செல் என்று சொல்ல, என்னோட விளையாடாத ஜோக் பண்ணாதன்னு சொல்கிறார். நாங்களாக இருந்தால் அறவாசியை கூட கேட்டெடுப்போம். எல்லா சொத்துக்களையும் அள்ளி செல்லுங்கள், இது உங்களுடைய கூலிப்பணம் என்று சொல்ல, அந்த வேலை செய்த அந்த மனிதர் எல்லாத்தையும் அள்ளி செல்கிறார்கள், எடுத்து செல்கிறார். யா அல்லாஹ், உத்தரவு பார்க்கல, உனக்காக வேண்டிய ஒன்ன போக்கஸ் பண்ணி மட்டும்தான் நான் இதை செஞ்சேன். மறைக்கேலும், இயல்பா மறைக்கேலும். அல்லாஹ் இஹ்லாஸாக செய்த அமலை முன்வைத்தார்கள், கல் அகற்றப்படுகிறது. இன்னும் ஒரு மனிதன், அதாவது தன்னுடைய தந்தையின் சகோதரனுடைய மகளை அடைந்து கொள்வதற்கு ஆசை, பலவெடுத்த முயற்சி செய்கிறார்கள். 100 தீனார் என்ற தொகை, அதை நீ எனக்கு தந்தால் நான் உன்னுடைய ஆசைக்கு கட்டுப்படுகிறேன் என்று அந்த பெண் இந்த மனிதனிடத்தில் சொல்லுகிறாள். கஷ்டப்பட்டு தொழில் செய்து அந்த பணத்தொகையை அந்த பெண்ணிடத்தில் கொண்டு வந்து கொடுத்து எப்படியாவது இந்த பெண்ணை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் கொண்டு வந்து கொடுக்கிறார். அந்த அடைவை நிவர்த்தி செய்கிற கட்டத்தில் நீ அல்லாஹ்வை பயந்து கொள் என்று அந்த பெண் சொல்ல, அந்த ஆண் அந்த பெண்ணிடத்தில் விலகி அந்த பாவத்திலிருந்து தவிர்த்து கொள்கிறான். யா அல்லாஹ், உனக்காக வேண்டி மட்டும்தான் செஞ்சால் நீண்ட ஒரு தியாகம், அந்த 3 பேரும் செஞ்ச பெரிய தியாகம், இயல்பா கேட்டுட்டு போற சம்பவம் அல்ல. அந்த பாறாக்கள் அகற்றப்படுகிறது, விமோசனம் கிடைக்கிறது. நாங்க நிறைய கஷ்டப்படுகிறோம், நிறைய எங்களுடைய வாழ்க்கையில் துன்பப்படுகிறோம். பொருளாதார பிரச்சனை, சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் எங்களுக்கு ஆசை இருக்குது. நாங்க துவா கேட்கிறோம். அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்த அமல்களை முன்வைத்து துவா கேட்டு இருக்கிறோமா? அப்பதான் நாங்க யோசிப்போம், நாங்க இஹ்லாஸாக என்ன அமலை செஞ்சிருக்கிறோம். அப்படி என்ன இஹ்லாஸாக அமல் செய்வதற்கு நாங்க முன்வருவோம். இஹ்லாஸ் என்பது எங்களுடைய வாழ்க்கையில் அடிப்படையாக இருக்க வேண்டிய விடயம். ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹீஹ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நாளை மறுமையில் அடியார்களை விசாரிக்கப்படும் பொழுது சிலரை அல்லாஹ் விசாரிப்பார். இந்த உலகத்தில் யுத்தம் செய்து ஷஹீதாக்கப்பட்ட ஒரு மனிதன் கொண்டு வரப்படுவார்.
அந்த நேரத்தில் அந்த அந்தஸ்தை பற்றி அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு எடுத்து காட்டுவார். அவனும் சந்தோஷத்தோடு யா அல்லாஹ், உன்னை எதிர்பார்த்து உனக்காக வேண்டி மாத்திரம்தான் இந்த யுத்தம் செய்து நான் ஷஹீதாகினேன் என்று அவன் அல்லாஹ்விடத்தில் சொல்லுவான். இல்ல, அல்லாஹ் சொல்லுவான், இல்ல, இந்த உலகத்தில் ஷஹீதாக்கப்பட்ட நீ வீரன் என்று அழைக்கப்படணும், அதனாலதான் நீ யுத்தம் செய்து ஷஹீதானாய் என்று அல்லாஹ் அந்த மனிதனிடத்தில் பார்த்து சொல்லுவான். நரகத்தில் அப்படியே குப்புறமாக பிரட்டப்பட்டு தூக்கி எறியப்படுவான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் ஒரு மனிதன் கொண்டு வரப்படுவான். வரஜுலுன் தஅல்லமல் இல்ம வ அல்லமஹு வ கரஅல் குர்ஆன். அவன் மார்க்கத்தை நிறைய படிப்பான், படித்த விடயங்களை பிறருக்கும் சொல்லிக் கொடுப்பான், நிறைய குர்ஆனை ஓதுவான். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் கொண்டு வரப்படுவான். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா விசாரிக்கின்ற பொழுது, யா அல்லாஹ், உனக்காக வேண்டி மட்டும்தான் நான் பள்ளியில இருந்து குர்ஆனை படிச்சேன், உனக்காக வேண்டி மட்டும்தான் நான் குர்ஆனை ஓதினேன், உனக்காக வேண்டி மட்டும் நான் படித்த மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்தேன். அந்த நேரத்தில் இல்ல, நீ மற்றவர்கள் உன்னை பார்த்து ஆலிம் என்று சொல்லணும் என்று சொல்லி நீ குர்ஆனை பிறருக்கு சொல்லிக் கொடுத்தாய். மற்றவர்கள் உன்னை பார்த்து நீ ஒரு காரி, நல்லா குர்ஆன் ஓதுறாய் என்று, நல்லா குர்ஆன் ஓதுறாய் என்று சொல்லணும் என்பதற்காக நீ குர்ஆனை ஓதினாய். அவன் முகக்குப்புறமாக பிரட்டப்பட்ட நரகத்தில் தூக்கி எறியப்படுவான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். இன்னும் ஒரு மனிதன் கொண்டு வரப்படுவான். அவன் இந்த உலகத்தில் சொத்துக்களை வாரி வழங்கினவன், இந்த உலகத்தில் அவனுடைய சொத்துக்களை வாரி சதக்கா கொடுத்தவன். நீ இப்படி எல்லாம் சதக்கா கொடுத்தாய் என்று சொல்லப்படுகின்ற வேளையில், யா அல்லாஹ், உனக்காக வேண்டிய மாத்திரம் நான் இப்படிப்பட்ட தர்மங்களை செய்தேன் என்று அல்லாஹ்விடத்தில் அந்த மனிதன் சொல்கின்ற பொழுது, இல்லை, நீ இதற்காக வேண்டி உன்னுடைய தர்மத்தை செலவழிக்கவில்லை, தர்மம் செய்யவில்லை, சொத்துக்களை செலவழிக்கவில்லை. உன்னை பார்த்து இவன் ஒரு கொடையாளி, இவரா இந்த ஆஜியார் நல்லா சதக்கா கொடுக்கிறார், இந்த இவர்கிட்ட போங்க, இவர் நல்லா கொடுக்கிறார், என்ன பார்த்து பேசணும், என்ன பார்த்து எல்லாரும் நல்லா பேசணும். அந்த நேரத்தில் அவனையும் நரகத்தில் தூக்கி எறியப்படும் என்ற நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தியை பார்க்கிறோம். அப்படி என்றால் இஹ்லாஸ் எங்களுடைய வாழ்க்கைக்கு விமோசனத்தை தருவது என்பதை போல, இஹ்லாஸ் இல்லாமல் சொல்கின்ற பொழுது அது நரகத்துக்குரிய தண்டனையாகவும் மாறிவிடும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறதை பார்க்கிறோம். ஆகவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் செய்கிற அமல் குறைவாக இருந்தாலும் உள்ள தூய்மையோடு இஹ்லாஸோடு அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யக்கூடிய அந்த எண்ணம் எங்களிடத்தில் இருக்கும் பொழுது அது நிறைவாக இருக்கும், அது தொடர்ச்சியாக இருக்கும். வல்ல ரஹ்மான் இந்த ரமலானில் செய்யக்கூடிய அனைத்து இபாதத்களையும், இதற்கு பின்னால் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து அல்லாஹ்வை முன்னிறுத்தி செய்யக்கூடிய அந்த இபாதத்களாக எங்களுடைய இபாதத்களை மாற்றி இந்த இடத்தில் நாங்கள் எப்படி ஒன்றாக இருக்கிறோமோ அதே போன்று நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற மேலான சொர்க்கத்தில் முத்தகீங்களோடு, சாலிகான மக்களோடு, சுஹதாக்களோடு, நபிமார்களோடு வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் கொண்டு சேர்த்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.